عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله يقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக எல்லாம் புகழும் இறைவனுக்கு. அவனை நாம் புகழ்கிறோம், அவனத்தை நாம் உதவி தேடுகிறோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டு அவனை நாம் பாதுகாவல் தேடுகிறோம். யாரை அல்லாஹ் நேர்வழி செலுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அல்லாஹ் வழிகெடுத்தானோ அவர் நேர்வழி செலுத்தவே யாரும் இல்லை. மனிதர்களே, ஒரு ஆன்மாவின் படைத்த உங்கள் இறைவனை நீங்க பயந்து கொள்ளுங்கள். அதே ஆன்மாவின் அது துணைவியை படைத்தான். அவ்விதிலிருந்து உலகத்தில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். அத்தகைய அல்லாவை கொண்டே நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி தேடிக் கொள்கிறீர்கள். மேலும் அல்லாவுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவுகளிடம் நீங்கள் அன்பாக நீதியாக நடந்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாவுக்கு அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சு கொள்ளுங்கள். முற்றிலும் கட்டுப்பட்ட முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிமாக என்று மரணித்து விடாதீர்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள். அவங்களுடைய காரியங்களை உங்க சீராக்குவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு கட்டுப்பட்டாரோ நிச்சயமாக அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த மாபெரும் பார்த்தீங்கன்னா இந்த புனிதமான ரமலான் மாதத்துல இந்த வெள்ளிக்கிழமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒண்ணு கூட்டி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இறையச்சம். இந்த ரமலான் மாதத்தோடைய சிறப்பு என்னன்னா, எல்லா மாதத்திலும் ஒரு மாதம் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கலாம், கடமையாக்கல. சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் இருக்குது. ஆனா இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். ரமலான் மாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். இந்த கடமையாக்கப்பட்ட நோக்கமே இறையச்ச உடையவர்களாக நீங்க மாற வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும் தான் அல்லாஹ் என்ன பண்றான், குர்ஆன்ல சொல்றான். இந்த ரமலான் நோக்கம் அதான், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கமும் அதான், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாற வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன்னா இந்த ரமலான் மாதத்துல தான் இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது. ரமலான் மாதத்துல தான் இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் சொல்றோம். இந்த நோன்போட நோக்கம் என்ன, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம விஷயம், இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய விஷயம், அதாவது வெறுமன சடங்குகளாக இந்த மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டோம், மாத்தி வச்சிட்டோம். எதுவுமே உயிரோட்டமா இல்ல. என்ன நோக்கத்துக்கு இதெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கினானோ, எப்படி இதெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கினானோ, எந்த நோக்கத்துக்கு இறைத்தூதர் செஞ்சாங்களோ அது எல்லாமே உயிரோட்டம் இல்லாம இருக்கு. நோன்புன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பசியோடு இருக்கணும், தாகித்து இருக்கணும். நிறைய மக்களுடைய கருத்து என்னன்னா, ஏழை எளிய மக்களுடைய பசி அப்பதான் நம்ம உணர முடியும். ஏன்னா பணக்காரர்களும் உணரணும். எப்படி பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய செல்வ செழிப்பு இருக்கு, அப்ப அவங்களுக்கு ஏழைய பசியில உணர மாட்டாங்க. அது உணர்றதுக்காண்டிதான் இந்த நோன்போட நோக்கம் நம்ம பல கருத்துல இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வும் தூதர் அதை சொல்லல. நோன்போட நோக்கம் என்ன, உங்களுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை அதான் விதிச்சிருந்தோம், உங்களுக்கு அதான் விதிக்கப்பட்டிருக்குது. நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும்னா
அப்ப நம்ம நோன்புனாலே பெரும்பாலான இடத்துல சகருக்கு என்ன பண்ணலாம், இஃப்தாருக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம சொல்ல வரல. வெறுமனை பாத்தீங்கன்னா நைட்டு நேரங்கள்ல இஸ்லாமியருங்க அதிகமா இருக்கிறவங்க நைட்டு நேரங்கள் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கடை வீதிகள்ல ஆணும் பெண்ணும். அப்ப ரமலான ஒரு சடங்குகளாக ஏதோ நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறோம், அந்த சடங்குகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த சடங்குகளாக பார்த்துட்டு இருக்கிறோம். நோக்கு நமக்கு தெரியல. இந்த ரமலான் மாதத்துல என்ன சிறப்பு, எதுக்காக அல்லது சிறப்பு வச்சிருக்கிறான் நமக்கு எதுவுமே தெரியல. ஒரு சில சடங்குகளா மட்டும் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இது பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நோன்போட நோக்கம் இறையச்சையாக மாற வேண்டும் அல்லாஹ் சொல்லும் போது அந்த இறையச்சத்தை நம்ம அடைஞ்சோமா அதை நம்ம சிந்திக்கிறோம், என்ன பண்ணிட்டோம், சிந்திக்கிறதுல கவனிக்க நம்ம மறந்துட்டோம். வெறுமனே ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அந்த நோன்பு எனக்குள்ள இறையச்சத்தை கொண்டு வந்துதா, அப்ப எனக்குள்ள இறையச்சை இருந்தா நான் எப்படி இருப்பேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பண்ணல நம்ம சிந்திக்க நம்ம மறந்துட்டோம். வெளிப்படையான ஒரு விஷயத்த பார்த்துட்டுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நம்ம மாத்தி வச்சுட்டோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதீன உன்ஸில ஃபிஹில் குர்ஆனு ஹுதலின் நாஸி வ பய்யினாத்திஹிம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதாவது ரமலான் மாதம் எத்தனை என்றால் இந்த மாதத்தில்தான் மனிதர்களுக்கு ஹுதலின் நாஸ் முழு மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுறதுக்காண்டியும் நேர்வழியும் அத்தாட்சியும் ஃபுர்கான் குர்ஆன் நன்மை தீமைய பிரிச்சு அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்குன்னு சொல்றோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் ரமலான் மாசம் என்ன, இப்ப இல்ல பெரும்பாலான மக்களுடைய ஒரு இது நம்ம குறை சொல்லுவதுன்னு சொல்லுவோம், நம்ம சரி செஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் இஃப்தாருக்கு என்ன பண்றது, சகருக்கு என்ன பண்றது, பெருமான பசிச்சு இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா குர்ஆன் ஓதுது, இதெல்லாம் செய்யணும், மாற்று கருத்து இல்ல. குர்ஆன வெறுமன ஓதுனா நன்மைதான், மாற்று கருத்து இல்ல, ஓதுக்காண்டி வச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், முழு மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுறதுக்காண்டி குர்ஆனை இறக்குன்னு சொல்றான். இது ஒரு அத்தாட்சிங்கிறான், இது ஒரு அத்தாட்சி. குர்ஆன் இறங்கப்பட்ட போது இப்ப நம்ம கையில 1447 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம கையில இந்த கிதாபா இருக்கு. அப்ப எந்த குர்ஆனை இறக்கி என்ன பண்ணல, தூதர் போயிட்டு என்ன பண்ணல, மக்கள் அல்லாஹ் நினைக்கல. குர்ஆன் வகி வரும், வகி வந்த போது விஷயத்தை இறைத்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம கையில கிதாபா இருக்கு. அப்ப அல்லாஹ் குர்ஆனை இறக்கின்னு சொல்றானே, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க சொல்றானே, அப்ப நேர்வழியும் அத்தாட்சி இறக்குன்னு சொல்றான், ஃபுர்கானை இறக்கின்னு நம்ம சொல்றான். அப்ப இது இந்த மாதத்தோட சிறப்பே பாத்தீங்கன்னா இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுதான். அப்ப குர்ஆன் எந்த சூழல் இறக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் எதுவுமே சிந்திக்கல. வெறுமனே சடங்குகளாக ஓதுனா நன்மைக்காக இந்த முயற்சியுமே வச்சிருக்கிறோம். நன்மைதான், அதன்படி செயல்பட்டாதான் நன்மை. படைச்சிருவேன் என்ன சொல்ல வாரன்னு தெரியாம, அவரோட கட்டளைக்கு எதுன்னு தெரியாம வெறுமனே புரியாத முறையில ஓடிட்டு போன என்ன நன்மை, எப்படி பாதுகாக்கும், எப்படி செயல்பட முடியும்? என்ன படைச்சிருவேன் என்கிட்ட சொல்றான், நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, என்ன நோக்கத்துக்கு என்னோட படைச்சிருக்கிறான், மறுமை பத்தி பேசுறான், இது எதுவுமே தெரியாம வெறுமன ஓதுனா நன்மை கண்டு வச்சிருக்கிறோம். எப்படி தெரியும் நமக்கு? சிந்திக்க சொல்றானே, முழு குர்ஆனை பத்தி நீ சிந்திக்க மாட்டேன்னு சொல்றானே, நான் அரபியில ஓதுனா எனக்கு என்ன எனக்கு தெரியும்? இந்த அரபி மொழிக்கு எந்த சிறப்பு கிடையாது. இறை தூதர் அரபி சமுதாயத்தில் இருந்தால அந்த சமுதாயத்தில் தேர்ந்தெடுத்தா அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டிதான் அந்த அரபி மொழி குர்ஆன் நல்லா இருக்குன்னு சொல்றான். அது அரபி மொழியில் இறக்கப்பட்டதா இல்ல. குர்ஆனை எந்த ஒரு எழுத்து வடிவிலோ மொழி வடிவில் இறக்கப்படல. அல்லாஹ் சொல்லும் போது நபிசர உள்ளத்துக்கு தான் குர்ஆனை இறக்கணும். இந்த வகி அறிவிச்சான். நிறைய சகாபாக்கள் இருப்பாங்க, கூடி பேசிட்டே இருப்பாங்க, பக்கத்துல பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு வகி வரும். அப்ப ஒரு விஷயத்த சொன்னாங்க, இப்போ ஜிப்ரீல் வந்தாங்க, இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லுவான். யாருக்கே தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவர் தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மலக்குமார் வந்த விஷயம் தான் தெரியும். அப்ப எந்த ஒரு கிதாபு வடிவில எழுத்து வடிவில கொடுக்கப்படல. அவங்களுக்கு சொன்ன விஷயம் மக்களுக்கு என்னன்னா அரபில சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லும் போது இந்த மக்கா நம்மளை சுத்தில மக்களை எச்சரிக்கை செய்வதற்காண்டி பாத்தீங்கன்னா அந்த அரபி மொழியில புரிந்து கொள்வதற்காண்டி இந்த குர்ஆனை இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன வச்சிருக்கிறோம், அதாவது பெரும்பாலான மக்களுடைய அதாவது நிலைப்பாடு எப்படின்னா வெறுமன ஒரு அதாவது முழு உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காண்டி இந்த குர்ஆனை இறக்குன்னு சொல்றான் இந்த ரமலான் மாதத்துல. அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வாரன்னு புரிஞ்சு அவனுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும், அவனுக்கு தூதர் கட்டுப்படணும். ஏன்னா இந்த குர்ஆன் இறங்கப்படுவதற்கு முன்னாடி பல கவலைகளோடு பல தேடுதலோடு தான் இறை தூதர் போனாங்க ஹீரா போய்க்கு இந்த மக்கள் எப்படியா பாதுகாக்கிறதுக்காண்டி. அந்த மக்கள் சுத்தி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மதுலையும் போதிலையும் உபச்சாரத்திலையும் அந்த காலகட்டத்தை சொல்லுவாங்க ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லுவாங்க. அறியாமை காலம், இருண்ட காலம், நிறைய விதத்திலையும் மூட நம்பிக்கையிலையும் படைப்பினங்களை வணங்கிட்டு அவளுக்குள்ள பாவத்தின் அசிங்கத்தின் மக்கள் இருந்தாங்க. அதாவது நன்மை தீமைன்னு என்ன பண்ணணும், படைச்ச இருவன் தான் நமக்கு சொல்லுவோம் எது நல்லது எது கெட்டது. அப்ப இறை தூதர் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பி அந்த மக்களை உலகத்துல மிக சிறந்த சமுதாயமா அல்லாஹ் ஒத்துக்கணும், அல்லாஹ் அதை டிக்ளேர் பண்ணான். மாற்றி என்ன பண்ணா அவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போனாங்க.
அந்த குரான் நம்ம கையில இருக்குது. வெறுமனே ரீட் பண்ணா நண்பன் காட்டி நம்ம வச்சிருக்கிறோம். என்ன படைச்சவை என்ற என்ன பேச வாரன்னு என்ன பண்ணல தெரியும். அப்ப என்ன படைச்சவை என்ற என்ன பேச வாரன்னு தெரிஞ்சாதானே இது பண்ண முடியும். இன்னொரு ரமலான் மாதத்தை பத்தி சொல்லும் போது என்னன்னா இறைத்தவர் சொல்லுவாங்க, யார் ரமலான் மாதத்தை அடைந்து, அதாவது அது ஜும்மா குத்துபலியா இல்ல என்னன்னு தெரியல, பிம்பர்ல ஏறும் போது என்னன்னா நபிசுராஜ பாத்தீங்கன்னா ஆமீன் ஆமீன் சொல்றாங்க. சகாபாக்கள் எதுக்கு ஆமீன் சொல்றாங்கன்னு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் தான் கேட்கறாங்க, ஏ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஆமீன் ஆமீன் சொன்னீங்களே, எதுக்கு ஆமீன் சொன்னீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி ஜிப்ரீல் என்கிட்ட வந்தாங்க, நான் ஒரு 3 விஷயத்த சொல்றேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க அப்படின்னா. இப்படி ஆமீன் சொல்லுங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த சிந்திக்கணும். இது வெறுமன பயானா கடந்து போறதுக்கு இல்ல. ஏன்னா இந்த காலகட்டத்தை நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அறிஞ்சு வச்சிருக்கிறோம். தெரிஞ்சு வச்சதை கொண்டு அறிஞ்சு வச்சதை கொண்டு நாளை மறுமை நல்லா தீர்ப்பு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த காலகட்டத்துல இஸ்லாமிய கல்விங்கிற விஷயம் எல்லா இடத்துலயும் மிகச்சிருக்குது. எவ்வளவு குரான் வந்துருச்சு, எவ்வளவு தப்சீர் வந்துருச்சு, அப்படித்தானே எவ்வளவு விஷயங்கள் பார்த்தாலும் அரபில் இருந்தா தமிழ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்ட இந்த இஸ்லாமிய மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, பெரும்பாலும் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பார்க்கணும். நாளை மறுமையில வாழ்க்கையை கொண்டுதான் தீர்ப்பை தவிர தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து தீர்ப்பு இல்லை. என்ன தெரிஞ்சுமோ அதன்படி செயல்பட்டோமோ இல்லையா நாளை மறுமை அல்லாஹ் நம்மளுடைய கேள்வி கேட்போம். சரிங்களா? அப்ப என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லும் போது என்ன, யார் ரமலான் மாதத்தை அடைந்து யார் ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அதை கடக்கிறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், நாசமடையட்டும் சொன்னாங்க. ஜிப்ரீல் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், யாருக்கு பெற்றோர்கள் இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யாம, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்யாம, அவங்களுக்கு உண்டான கடமையில் உரிமை செய்யாம பாத்தீங்கன்னா யாரு இந்த நிலைப்பாடுல இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், அவங்க நாசமடையட்டும் சொன்னாங்க. இப்படி சொன்னாங்க, ஆமீன் சொன்னாங்க. மூணாவது விஷயம், யாரு என்னுடைய பேர் சொல்லப்பட்டு ஸலவாத் கூறாம இருக்கிறாங்களோ அவங்களும் இதாகட்டும் சொன்னாங்க. அப்போ என்ன விஷயம் இல்ல, ரமலான் மாதத்தை அடைஞ்சு என்ன பண்ணும், பாவத்தை விட்டு மீண்டு வரணும் நல்லா சொல்றான். சரி, ஒரு விஷயம் எதுல என்ன கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த விஷயத்த. ரமலான் மாதத்துல, அதாவது ரமலான் மாதத்துல அல்ல என்ன ஆக்கி வச்சுட்டு பார்க்கணும் இந்த நோன்போட விஷயத்த. நோன்பு நோக்கு என்ன, நீங்க இறைச்சியோடலாம் மாற வேண்டும் நல்லா சொல்லிட்டான். எப்படி இறைச்சியோட மாறணும், நம்ம இருக்கிற சொல்லிட்டு போயிடலாம், சொல்லிட்டு போனா இறைச்சி வந்துருமா நமக்கு? அல்ல அந்த வசனத்தை வாசிச்சுட்டு போனா இறைச்சி வந்துருமா? என்ன விஷயம், நோன்போட காலகட்டத்துல நம்ம நோன்பு நியத்து வைக்கணும். நியத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா நியத்து வச்சுட்டோம், நம்ம முன்னாடி என்ன இருக்கும், தண்ணி இருக்கும், சாப்பாடு இருக்கும். இது எல்லாமே மற்ற நேரத்துல ஹலால். அல்லாஹ் இது அனுமதி கொடுத்திருக்கிறான். தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், மற்ற நேரத்தில் எல்லாம் ஹலால் அனுமதிக்கப்பட்டது. ஒரு கணவன் மனைவி உருவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது கணவன் மனைவிக்கு ஹலால், மனைவி கணவனுக்கு ஹலால். ஆனா எப்ப நம்ம நோன்புக்குள்ள நியத்துல வைக்கிறோமோ அல்லாஹ் இது எல்லாமே ஹராமாக்குறோம். நோன்பு நான் வச்சுட்டு நியத்து வச்சுட்டு இது என்ன என் முன்னாடி எல்லாம் இருக்கதான் செய்யும், அதை நம்ம செய்ய முடியாது. அப்ப இந்த நோன்போட நோக்கமே பயிற்சி. நோன்போட நோக்கமே என்ன பயிற்சி, யாரும் பார்க்கலாம் கூட, நான் வீட்டுல இருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், யாரும் வீட்டுல இல்ல, தண்ணி தாகமா இருக்கு, நான் நினைச்ச குடிக்கலாம் தானே, என்ன வேணா பண்ணலாம், அப்படித்தானே. அப்ப அந்த இடத்துல நம்ம எது பண்ண மாட்டோம், நோன்பு வச்சுட்டு இல்ல இது பண்ணக்கூடாது, எல்லாம் பாத்துருக்கிறான், இது பண்ணவும் நோன்பு முடிஞ்சிருது. ஒரு ஹலாலான விஷயத்தை அல்லாஹ் நோன்போட காலகட்டத்துல ஹராமாக்கி வச்சு நமக்கு பயிற்சி கொடுக்குறான். அப்ப மத்த காலங்கள்ல எது ஹலால் எது ஹராமு அல்லாஹ் தெளிவா தெளிவுபடுத்தி கூறியிருக்க, அந்த விஷயத்த சர்வசாதாரணமா இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் எல்லா காலங்களும் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான், அப்படிதானே. இந்த நோன்பு நோட்டு கொண்டு யாரு பொய்யான பேச்சுகள் நடவடிக்கை விடலையோ அவங்க பசித்திருந்து தாகத்திலிருந்து என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்ப நோன்போட நோக்கம் என்ன, இந்த இறையச்ச உடையெல்லாம் இந்த உணர்வு நமக்கு கிடைக்கணும். எங்க போனாலும் படைச்சவனை பார்த்துட்டு இருக்கிறான், நான் எங்க இருந்தாலும் சரிதான். நோன்பு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், அப்படித்தானே. இந்த நோன்பு காலகட்டத்துல கூட நம்ம யாராவது பேசினா கூட, பொய் பேசினா கூட, புறம் பேசினா நோன்பு முடிஞ்சிடும் பெரும்பாலான மக்கள் நம்ம திங்க் பண்றோம், அப்படிதானே. பொய் நோன்பு காலகட்டம் மட்டும்தான் அல்ல பேசலாம் வச்சிருக்காங்க. இல்ல அல்ல தடுத்த விஷயம் நோன்பு காலகட்டத்துல மட்டும்தான் நான் செய்யாம இருக்கணும், மற்ற காரணம் நல்லா செய்யறான் அல்லாஹ் தூண்டுற அனுமதி இடம் கொடுத்துருக்காங்களா? அப்ப இந்த ஒரு மாசத்துல மட்டும் நம்ம இருக்கிறோம். இதே நோன்பு பெருநாள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அப்ப எதுக்கு இந்த பயிற்சி, அந்த இறையச்சையோட நம்ம ஆனமா எதுவுமே நம்ம சிந்திக்கிறது. அப்ப இந்த இறையச்சை என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா என்னுடைய செயல்கள் குணங்கள் இருக்கும், அது எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. அந்த இறையச்சத்தை பெற்றோமா
அது நம்ம சிந்திக்கிறது இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், எல்லாமே நாம கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி. தொழுகிறோம், ஏன் தொழுன்னு கேட்டா அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான் தொழணும். தொழுகிற நோக்கம் என்ன? சூரத்துல அங்க வந்து சொல்லும் போது தொழுக மானக்கேடான் தீ சேர்த்து விளக்குங்க, அது விளக்கு நிச்சாமோ. தொழுது அவ்வளவு அநியாயம் பண்றோம், அவ்வளவு அட்டுழியம் பண்றோம். நோன்பு இறைச்சியோட என்ன மாத்தணும். அப்ப இறைச்சி இருந்துச்சு அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டு விலகி இருக்கணும். அப்ப என்ன இறைச்சியை உள்ளுக்குள்ள வந்துச்சா அது நமக்கு தெரியாது. எல்லாமே ஒரு சடங்குலாம் இருக்கு, நம்ம பண்ணணும், அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிட்டு. அது நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ணல அது சிந்திச்சு பார்க்க நேரத்தை கொடுக்கல. இது வந்து மதம் கிடையாது. எப்படி அறியாத மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கதான் விரதம் வைப்பாங்க. அந்த அவங்க வைக்கிற விரதம் நோன்பு ஒண்ணா அது ஒருபோதும் கிடையாது. இது மார்க்கம். வழிகாட்டுற தூதர் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், யாருக்கு நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அது குடும்பமா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும். அப்ப எல்லா இடத்துலயும் இறை தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த வழிகாட்டுபடி நம்ம வாழ்ந்தோமா இல்லையா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த இறையச்சம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தை கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு எதை சொல்லி சொல்றாங்கன்னா முன்னாடி உள்ள சமுதாயத்தை சொல்லிதான் சொல்றான். ஏன்னா குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இறை தூதர்களும் வந்து சொல்லியிருப்பாங்க, படைச்ச இறைவனை மட்டும் நீங்க வணங்க, அவனை நீங்க கட்டுப்படுங்க, அவனை பயந்து கொள்ளுங்க. குர்ஆன்ல 25 இறை தூதரை பத்தி அல்லாஹ் சொல்றான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவ என்ன பண்ணாங்க, இந்த இறை தூதருக்கு மாறு செஞ்சாங்க, அவனை கட்டளை மீறினாங்க. அதனால எவ்வளவு சமுதாயத்தை அழிச்சு பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையா வச்சிருக்கிறான். எனக்கும் உங்களுக்கு கேட்டா அதை சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு படிப்பினையா. அப்ப இந்த இறையச்சம்னா அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஏன் இறையச்சவர்களா மாறும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்பாரா சொல்லக்கூடிய விஷயம் இது அல்லாஹ்வுடைய வேதமாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் நம்ம நேர்வழி காமிப்பேன்னு யாரும் சொல்றான்? யாருக்கு நேர்வழி? அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காமிக்குன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா இல்லாம நம்ம பார்த்தோம்னா இந்த குர்ஆன் அதாவது இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எதை வச்சு பிரிஞ்சு போனாங்க? அவங்க வேதத்தை வச்சுதான் பிரிஞ்சு போனாங்க. வேதத்தை வச்சுதான் அடிச்சுட்டு பல கூட பிரிஞ்சு போனாங்க. நீங்க சூரத்து அல்-பக்ரா இருந்து எடுத்து அல்-மாயிதா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரை பத்தி எல்லாம் பேசுவாங்க, இதுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள். அவங்க வேதம் கொடுக்கப்பட்டு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, எவ்வளவு நபிமாரை கூட செஞ்சாங்க, எல்லா விஷயத்தையும் அதை பத்தி தான் பேசுவோம். ஏன் நம்மகிட்ட பேசணும்? நம்ம இறுதியா வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள். நீங்களும் அந்த நிலைமைக்கு ஆயிராது அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யறான். அப்ப எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும். நம்ம மன எச்சிக்கு அடிபணியாம படைச்ச இறைவனுக்கு அடிபணிக்கணும். இந்த இறை எச்சம் என்ன பாதுகாக்கணும். அதனால நிறைய பேர் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா சின்ன அற்பமான விஷயத்தை நம்ம கோபப்பட்டு அந்த கோபத்தால் நடக்கக்கூடிய கொலையா இருக்கட்டும், குடும்ப உறவுகளை பிரிஞ்சு போறதா இருக்கட்டும், சின்ன சின்ன அற்பமான விஷயத்துல ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா முழு லைஃப் ஸ்பால் ஆயிடும். அப்ப இந்த தொழுகையே நோன்பை நான் பாதுகாக்கணும், ஆனா பாதுகாக்கல. அப்ப இறையச்சம் என்னன்னா படைச்சைவன் யாருன்னா உணர்ந்தாலும் எனக்கு இறையச்சம் வரும். சும்மா இறையச்சம் வந்துருமா? அந்த அவன் ரப்போட வல்லமை ஆற்றலும் உணர்ந்தாலும் இறையச்சம் வரும். அதனாலதான் அந்த மக்களுக்கு முன்னாடி 1448 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குர்ஆன் இறங்கப்பட்டு இறை தூதர் அந்த மக்களுக்கு முன்னாடி மறுமை பற்றி அச்சுறுத்தி எச்சரிக்கை செஞ்சார். அப்படின்னா அந்த மக்கள் அல்லாஹ்னு யாருன்னு தெரிஞ்சிடலாம். வானத்தை படைச்சு யாருன்னா நபி நீங்க கேளுங்க, அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. பூமியை படைச்சது கேட்டா என்ன எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வோட மற்ற கடவுளை இணை வச்சாங்க. அல்லாஹ்வோட மற்ற கடவுளை இணை வச்சாங்க, நிறைய பாவமான காரியங்களை செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வ அவனோட வல்லமை ஆற்றலை உணர வேண்டிய விதத்தை நம்ம உணரலன்னா அல்லாஹ் தடுத்து பேசணும் செய்யணும். இந்த உலகத்துல இவ்வளவு கற்பனையான கடவுள். ஏன் இந்த கற்பனையான கடவுள் வந்துச்சுன்னா கடவுளுடைய தன்மையை உணரல, கடவுளுடைய தன்மையை ஆற்றலை உணரல. கடவுளை மனிதன் போல கற்பனை செஞ்சுட்டாங்க. இன்னும் கடவுளுக்கு என்ன இருக்கும், குழந்தை இருக்கும், குடும்பம் இருக்க மாதிரி என்ன பண்ணாங்க, கற்பனை பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ கடவுளை உணர வேண்டிய விதத்துல உணர்றதுன்னா இங்க என்ன வந்துடும், பல கற்பனையான கடவுளை தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வை நம்ம உணர வேண்டிய விதத்தை உணரணும்னா அதான் அல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டியவர்கள் நீங்க அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றான். யாரை பத்தி கூப்பிட்டு சொல்றாங்கன்னா மத்த மக்களும் இல்ல, நம்பிக்கை யார் நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்க பத்தி அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான். முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிமாக நீ இறந்து விடாதீங்கிறான். முற்றிலும் கட்டுப்பட்ட நம்ம தான் ஈமான் கொண்டுட்டோம். அப்படித்தானே ஈமான் கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஈமான் கொண்டு என்ன வேணா செஞ்சுக்கலாம், அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செஞ்சுக்கலாம். ஆனா ஈமான் கொண்ட நம்ம முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான்,
நீங்க அல்லாவுக்கு நீங்க பயப்படுங்க, முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லீமா இருந்து விட சொல்றான். முஸ்லீம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜாதி இல்ல. முஸ்லீம் என்னது? இந்த ஜாதி பிறப்பு அடிப்படை எப்படி ஜாதி உருவாக்கப்பட்டு வச்சு அது ஜாதிங்க கிடையாது. யார் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க தான் யாரு முஸ்லீம். வெறுமனா வந்து அப்படி பார்த்தா பிறக்கும் போது எல்லா குழந்தையும் பார்த்தீங்கன்னா இயற்கை மார்க்கத்துல முஸ்லீமா பிறக்குதான் இறைத்து சொல்றாங்க. அதுக்காண்டி எல்லா முஸ்லீம் ஆக முடியுமா? அவங்களுடைய பெற்றோர்கள் எதுல இருக்கிறாங்களோ அது அவங்க அது மாதிரி குழந்தைய மாத்திடுறாங்க. அவங்க ஈதராவோ நெருப்பு வணங்கக்கூடியவங்களாவோ பிசுவா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை அந்த சூழலுக்கு ஏத்தபடி மாறிடுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மக்கள், அந்த இறையச்சோடைய மக்கள் முற்றிலும் கட்டுப்படணும் ஈமான் கொண்ட மக்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான். சரி, இந்த இறையச்சம் ஒரு விஷயம் இருக்குது. இந்த இறையச்சம் என்னோட வாழ்க்கையில எதை ஏற்படுத்திட்டுது? நம்ம இறையச்ச உயர்வு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? என்னுடைய இறையச்சம் என்ன பண்ணும்? நம்ம சொல்லும் போது இந்த நோன்பு சொல்லும் போது இந்த நோன்பு நரகத்துல இருந்து பாதுகாக்க கேடயம் சொன்னான். இந்த நோன்பு என்னது? நரகத்துல இருந்து பாதுகாக்க கேடயமா? அப்ப நோன்பு நோக்கம் என்ன? இறையச்சம். நான் இறையச்சத்தோடு இருக்கும்போது அல்லாஹ் என்ன தடுத்த விஷயத்தை விட்டு நம்ம என்ன வெளியே இருப்போம். நம்ம நிறைய விஷயம் நன்மையை செய்யறோம், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நம்ம செய்யறோம். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நம்ம சர்வசாதாரணமா செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்னு பயம் இல்லை. இந்த இஸ்லாத்துல அடிப்படையான ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஈசான்னு ஒரு நிலைமை சொல்லுவாங்க. ஒண்ணு அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி, நம்ம அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணுவோம் நினைக்கிறோம். நம்மளால அல்லாஹ் பார்க்க முடியாது, ஆனா அந்த உணர்வுக்குள்ள வர முடியும்னு எதிர்த்து சொன்னான். எல்லா இடத்துலயும் என்ன படைச்சேருன்னு பார்த்துட்டு இருக்கிறான். நிறைய இடத்துல சொல்லும் போது அவங்களை கண்காணிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா உங்களை உற்று நோக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் நிறைய இடத்துல கூட நல்லா பதிவு செய்வான். அவங்க இறையச்சல் ஒண்ணு இருந்தா என்னுடைய வாழ்க்கையில நற்குணம் ஒன்று இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்கள் ரஹ்மானின் அடியார் என்ன பண்ணுவாங்கன்னா பூமியில பணியோடு நடப்பாங்க. எப்படி? பூமியில பணியோடு நடப்பாங்க. பிறகு ஏதாவது தவறு செஞ்சாங்க தவறை மன்னிப்பாங்க. அறிவினர்கள் ஏதாவது பேசினாங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க? அழகான சலாம் சொல்லி யாரோட அடியார்கள்? ரஹ்மானின் அடியார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுவாங்க என்ன கூட தன்னுடைய மகனுக்கு கூட உபதேசம் செஞ்சிருப்பாங்க. நீ எங்க இருந்தாலும் பயந்துக்கோ, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு நன்மையே தீமோ ஒரு கடுகளவோ ஒரு கடுகள் வித்தளவோ நம்ம செய்யும் போது நாளை மறுமையில அல்லாஹ் நாளை மறுமையில கண்டிப்பா கொண்டு வருவான். நீங்க எங்க இருந்தா அல்லாஹ் கவனிச்சுட்டு இருக்கிறான்னு பயந்து காப்பாங்க. எங்க இருந்தா அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்க அந்த இறைச்சம் எனக்கு வந்துச்சுன்னா நான் அல்லாஹ் தடுத்து அதை நான் குடும்பத்துல இருக்கும் போது சரி, வியாபாரம் பண்ணும் போதும் சரி, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம வியாபாரம் பண்ணான்னு அந்த இடத்துல வட்டி வாங்க கூடாது. அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், கவனிச்சுட்டு இருக்கிறான். நாளை மறுமையில அல்லாஹ் நான் போய் சொல்ல வேண்டியது. அதுல மோசடி செய்யக்கூடாது. இந்த வியாபாரத்துல இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல மட்டும் இல்ல, பள்ளிவாசல வந்து நம்ம ஆள்ல தக்பீர் கட்டிட்டு குனிஞ்சு நிமிர்ந்து தொழுதுட்டு போயிட்டு வெளியே போய் நல்லா இல்லையா? எல்லா இடத்துலயும் அவருடைய பார்வை இருக்கு, எல்லா இடத்துலயும் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இறையச்சம் இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய இந்த நற்குணம் வந்து உருவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தூதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க. இறைவன் உங்களுடைய உருவங்களையோ தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களை கவனிச்சிருக்குன்னு சொல்றான். இன்னும் நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஏன்? அவர் தொழுகையோட இறையச்சத்தோடு இருப்பாங்க, தொழுகையில இறையச்சத்தோடு இருப்பாங்க சொல்றாங்க. எல்லாரும் நம்ம வெளிப்படையான செயல் என்ன பண்ணுவாங்க? கெஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். ஆனா நாளை மறுமையில உள்ளத்துல என்ன வச்சிருந்த விஷயத்த நாளை மறுமையில அங்க அல்லாஹ் கொண்டு வருவான். ஏன்னா வெளிப்படையான விஷயத்தை வச்சுட்டுதான் நிறைய நம்பிக்கை துரோகங்க, நிறைய மோசடிகள் என்ன பண்றது. நிறைய நட்புக்குள்ள கூட வெளிப்படையான பேச்சு சிரித்துட்டு மறைமுகமா அவங்க துரோகம் பண்ணக்கூடிய செயல் இருக்கு. ஆனா அல்லாஹ் வெளிப்படையான செயலை பார்க்கல. நம்முடைய உள்ளத்தை, உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா படைச்செயலுக்கு தெரியும். அவன் கவனிச்சிருக்கான்னு சொல்றான். நாம் தான் மனிதனை படைத்தோம், அவனுடைய பிடரியுள்ள இறத்த நரம்போட நம்ம என்ன பண்ணுகிறோம்? சமீபத்துல இருக்கிறோம். அவனுடைய உள்ளத்துல எதை நினைக்கிறாங்க விஷயத்தை நான் கண்காணிச்சிருக்கேன்னு சொல்றான். அதனால நாளை மறுமையில நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு 3 பேர் வருவாங்க. 3 பேர் வருவாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில தான தர்மம் செஞ்சவன், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு சகிதானவன், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழு உலகத்தை எடுத்துக்கொண்டு செஞ்ச ஒரு அறிஞர். அது அறிஞராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இவங்க செஞ்ச செயல் நல்ல செயல் தான்.
அல்லாவுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க செஞ்ச செயல நல்ல செயல் தான், இந்த ஒரு பாவம் இல்லை. அல்லாவுடைய மார்க்கத்தை கத்துக்கிட்டு உலகமெல்லாம் எடுத்துக்கொண்டு சரி சாதாரண விஷயமா? இல்ல அல்லாவோட பாதையில தான தர்மம் செய்யறது சாதாரண விஷயமா? இல்ல அல்லாவோட பாதையில போர்ல போயிட்டு கலந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து சகிதம் சாதாரண விஷயமா? எதுவுமே இல்லை. செஞ்ச செயல்லாம் பெரிய பெரிய செயல். ஆனா வெளிப்படையா பார்க்கும்போது எல்லாம் பெரிய செயல். ஏன் வெளியுள்ள மக்களுக்கு அப்படிதான் தெரியும். வெளிப்படையான ஒரு செயலை வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். அதெல்லாம் யாரும் கெஸ் பண்ணாதீங்க. இவங்க நல்லவங்க தான் கெட்டவங்க யாரும் பத்வா போட்டாரு, யாரும் இழிவான பார்வை பார்க்காதீங்க. தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இழிவான பார்வையை பார்க்காதீங்க, திட்டாதீங்க, சபிக்காதீங்க. நீங்க அந்த செயலை செய்யும் போது உங்களோட தீமைக்கு நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது அதே காரணமாகவே சொன்னான். அப்படின்னு என்ன ஒரு விஷயம்? அல்லா தீர்ப்பு கொடுப்போம், அல்லா கூட்டு கேட்போம், நம்ம இந்த அருள்கொடை நம்ம கொடுத்தோமே நீ என்ன செஞ்சவன்னு கேட்போம். எல்லாம் இந்த மாதிரி கொடுத்தேன், நான் உன்னோட பாதையில என்ன செஞ்சேன்? போர் செஞ்சு என்ன பண்ண? போருக்கு போனேன், சகிதான். இல்ல கடத்த நீ போய் சொல்ற. வெளிப்படையா எல்லாம் பார்த்து செய்ய நல்ல செய்யுது. ஆனா அல்ல நாளை மறுமையில உள்ளத்தை எடுப்பான். இல்ல எனக்காண்டி நீ செய்யல, எல்லாரும் உன்னை வீரன் நீ புகழணும், அதுக்காண்டி செஞ்சேன். அந்த இறையச்சு இந்த உள்ள தூய்மை இந்த இக்லாஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நாளை மறுமையில எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்ல ரெண்டாவது ஒருத்தர் அறிஞர்கள் கூப்பிடுறாங்க, மார்க்கத்தை கத்துக்கிட்ட என்ன செஞ்சுக்கோ உங்களுக்குள்ள அருள் கூட கொடுத்துமே நீ என்ன செஞ்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உங்களோட மார்க்கத்தை கத்துக்கிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் என்ன பண்ண இந்த சத்தியத்தை எடுத்து கொண்டு சேர்த்துன்னு சொல்லுவான். இல்ல நீ போய் சொல்ற, எல்லாரும் ஒண்ணு அறிஞர் அறிவாய்ப்பு புகழ்வதற்காண்டி நீ செஞ்ச, எனக்காக நீ செய்யல. இவங்க முகம் கூப்பிட நரக்கத்துல 3 பேர் இருக்கல. செல்வம் கொடுக்கப்பட்டோம் அதே நினைப்பாங்க. அப்ப உள்ளத்துல உள்ளது என்னது? உள்ளத்துல அந்த இறையச்சம் இல்ல, அந்த உலை தூய்மை இல்ல. பிற மக்கள் பாக்குறதுக்காண்டி பிறர் புகழ்றதுக்காண்டி நம்ம செய்யக்கூடிய எல்லா விவாதத்திலும் நாளை மறுமையில எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு சில மட்டும் சொல்லி முடிக்கிறோம். அப்போ இந்த இறையச்சம் என்ன பாதுகாக்கும், இந்த இறையச்சம் என்ன பாதுகாக்கும். உமர் அலிலா அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு பெண்மணி இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உமர் அலிலா பாத்தீங்கன்னா மக்கள் நிலைமை என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி வருவாங்க. அப்போ ஒரு பெண்மணி தனியா இருக்கிறாங்க, அவங்க கணவன் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய போருக்காண்டி பாத்தீங்கன்னா ராணுவத்துல இருக்கனால வேற நாட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த பெண்மணி தனியா இருக்கிறாங்க, அந்த இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாவுடைய பயம் மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா நம்ம தவறான விஷயத்தை நான் ஈடுபட்டிருப்பேன். அல்லாவோட பயம் தான் இந்த நன்மையில ஒரு வாலிபர் பெண்மணி அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்கிறாங்க, அதை பேட்டுங்க உங்களுக்கு கேட்கிறாங்க. கேட்டுட்டு என்ன பண்றாங்க, உடனே அவங்களுடைய இறைச்சி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல நப்ஸ் இந்த ஆசைகள்ல இருந்தோ அதை விட்டு தவிர்த்து கொள்ள முடியலையோ அவங்ககிட்ட நான் தான் இறையச்சி விடுவாங்க சொல்றதுக்கு எந்த இறைச்சை செத்து போச்சு. ஏன்னா இறையச்சை இருந்துச்சுன்னா அல்லா தடுத்த விஷயத்தை விட்டு நான் விலகி இருக்கணும். நான் தான் தக்குவாதாரன்னு சொல்ல மாட்டேன் யாரும். அவங்க செயல்கள் குணங்களும் அல்லாவுக்காண்டி அல்லா என்ன பார்த்துருக்கிறான், கண்காணிச்சிருக்கான், பயத்துல போகணும். அப்போ உடனே தன்னுடைய மகள் ரக்ஷா அலிவான் போயிட்டு கேட்கிறாங்க, ஒரு பெண் கணவனை பிரிஞ்சு எத்தனை மாதம் இருக்கலாம்? அவங்க யாரு? மகள். இது கேட்கும் போது என்னப்பா இப்பெல்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு சொல்லும்போது உமர் அலிலா சொல்றாங்க, அல்லா சத்தியத்தை கூட வெட்டப்பட மாட்டாங்க சொல்லும்போது ஒரு 4 மாதம் 6 மாதம் சொல்றாங்க. உடனே சட்டத்தை மாற்றுறாங்க, யாரெல்லாம் மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் 6 மாதத்துக்கு மேல போல எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. 6 மாதத்துக்கு மேல ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க கூடாது சட்டத்தை இது பண்றாங்க. அப்ப அந்த பெண் நினைச்சா தனிமையில என்னவா செஞ்சிருக்கலாம், அப்படி தனிமையில என்னவா செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன செஞ்சு அந்த இறைச்சை பாதுகாத்துச்சு. இப்போ நம்ம எடுத்து பாருங்க, எவ்வளவு இஸ்லாமிய வாலிப பெண்கள் இந்த ஓதி முடிச்சிடும், எல்லாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் முகலிக்க அடிமை முடிச்ச பெண்கள் சின்ன அற்புதத்துல அற்பமான விஷயத்துக்கலாம் இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதெல்லாம் போய் அடிக்ட் ஆகி தவறான பழக்கங்கள் தவறான தொடர்புகள். அவ்வளவு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குரான் ஓதுறோம், ஆனா இது எல்லாம் என்ன பாதுகாக்கணுமே. எத்தனை பெண்கள் எடுத்து பாருங்க. அப்ப அந்த இறையச்சை எங்க போச்சு நம்ம கிட்ட? சின்ன விஷயத்துக்காண்டி அவ்வளவு அற்ப இன்பத்துக்காண்டி யாருன்னே தெரியல. அது ஓத போற பெண்மணிகள் யாரும் இல்ல, மதரசாக்கு ஓத போற பெண்மணிகள் பண்ணக்கூடிய செயல் இது. நீங்க மேலப்பாளையமா இருக்கட்டும், கடைநல்லூரா இருக்கட்டும், காயல்பட்டணமா இருக்கட்டும், கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க. இஸ்லாமிய வாலிபர்களுடைய வாலிப பெண்மணி நிலைமை என்ன எடுத்து பாருங்க. அந்த இறையச்சம் பாதுகாக்கல. அந்த இறையச்சம் பாதுகாத்திருக்கணுமா இல்லையா? அந்த இறையச்சம் பாதுகாக்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நபிய சரித்திரங்கள்லாம் நம்ம அழகான விஷயத்த நம்ம கூட சொல்றோம்னு சொல்லுவோம். அழகுங்கிறது உள்ளம், இக்லாஸ். அவனுக்குள்ள உலகத்திலே பாதி அளவு கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபரா இருக்கிறாங்க. நீ ஒரு வாலிபரா இருக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த விஷயம் தான். ஒரு அந்த மந்திரியுடைய நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருந்தேன். இந்த மனைவி பாத்தீங்கன்னா அவங்க பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு ரூமுக்கு போகும்போது ரூமை தாழ்பாதிட்டு என்ன பண்றாங்க, தவறான விஷயத்தின் பக்கம் அணைக்கிறாங்க.
எப்படி தவறான விஷயத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பாதுகாப்பான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? யாரும் பார்க்கல, ஒரு பிரச்சனை இல்ல, ரூம்னு அடைச்சிருக்கு, அந்த பெண்மணி மட்டும் தான் இருக்கிறாங்க, என்ன செஞ்சு. ஆனா அல்லாஹ் என்ன பார்த்திருக்கிறான், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. அந்த ரூம் மட்டும் என்ன பண்ணாங்க? ஓடி வந்தாங்க, கதவை பூட்டிருந்தாங்க, பூட்டின கதவை எல்லாம் திறக்க வச்சாங்க. அந்த இறையச்சம் என்னாச்சு? பாதுகாத்துச்சு. அப்ப இறையச்சம் இருந்தா நம்மகிட்ட பணிவு இருக்கணும், நம்மகிட்ட பொறுமை இருக்கும். சின்ன சின்ன அற்புதமான விஷயமா என்ன பண்ணி எல்லாம் மாட்டிக்கிறோம். அது கோபமா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா ஒரு எரிய மானக்கேடான விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தை விட்டு பாத்தீங்கன்னா அது இறையச்சம் என்ன பண்ணுவோம், நம்ம பாதுகாக்கணும். ஆனா எல்லா விஷயத்திலும் அற்புதத்துக்கு அற்புதமான விஷயத்துல இந்த இஸ்லாமிய வாலிப பெண்மணிகள் யாருன்னே தெரியாது, முகம் பேர் என்னன்னு தெரியாது. நம்ம சோசியல் மீடியா போன்ல நம்ம சர்வசாதாரணமா இது பண்றோமா? அப்படியே கொடுத்துடுறோம், எல்லாமே ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுத்துடுறோம். ஆனா அதோட விளைவு என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சடங்கா நம்ம பண்ணதுனாலதான் அந்த உள்ளத்துக்கு, அந்த வாலிபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈமான இறையச்சல் கொடுக்காதனால பக்குவம் இல்லை, பக்குவம் முறையில. நம்ம வந்து மிஷின் கிடையாது, நம்ம உணர்வுகளும் உணர்ச்சி கொண்ட மனிதர்கள். அப்ப என் உள்ளத்துல அந்த இறையச்சல் இருந்துச்சுன்னா நான் பாவத்தை விட்டு தகுந்து இருப்பேன். அந்த இறையச்சல் என்ன பாதுகாக்கும். அதான் நோன்பு பாவத்தை விட்டு நரகத்தை விட்டு பாதுகாக்க கேடையும் சொன்னான். இந்த காலகட்டத்துல இறுதியா ஒரு எச்சரிக்கை செஞ்சாங்க. ஒரு காலகட்டம் வரும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது உடும்பு பொந்துல பூந்தாலும் இது பிற வார்த்தை நீங்க பின்பற்றுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு உடும்பு எப்படி உடும்பு பொந்துக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பின்னாடி போகும். ஏன்னா ஏன் இந்த விஷயத்த சொல்லி சொன்னாங்கன்னா, உடும்பு பொந்துதான் பாத்தீங்கன்னா இருக்கிறே நாற்றம் அடிக்கக்கூடிய விஷயம். அப்படி நாற்றம் அடிக்கக்கூடிய விஷயம், சரிங்களா? உங்களுக்கு முன்பிருந்தவர்களே சாணுக்கு சான் முளத்துக்கு மூலம் நீங்க பின்பற்றுவீர்கள், அவர் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள் என்ன விஷயம் சொல்றாங்க. அவ முன்னு இருந்தவங்க யாருன்னு கேட்கிறாங்க, சகாபாக்கள் கேட்கிறாங்க. யார சொல்ல? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றீங்களா? ஆமா, வேற யார சொல்றாங்க? அவங்க மாற்ற சூழ்ச்சியில் தான் பெரும்பாலான இஸ்லாமிய வாலிபர்களுடைய, பெண்ணா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், முக்கியமா ஏன்னா வாலிபர் நம்ம சொல்றோம்னா அவங்க நிலைமை அவங்களுக்குள்ள கஞ்சியா இருக்கட்டும், போதையா இருக்கட்டும், அது ஆபாசமா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அவங்களுடைய சூழ்ச்சி நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நம்ம சுத்தி பாவங்கள் இருக்கதான் செய்யும். நான் சரியா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், அதை விட்டு நான் தவிர்த்து இருப்பேன் தானே. எத்தனை பேர் இருக்குதான் செய்யறாங்க, நல்ல மக்கள் இருக்குதான் செய்யறாங்க. நம்ம நல்ல மக்கள் பிரிச்சுக்கணும். நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த மக்கள் ஏன் இந்த நிலைமைக்கு போறாங்க? முழு உலகத்துக்கு தீர்வு கொண்டான மார்க்கம் சொல்றோம், ஆனா எங்கேயுமே தீர்வு இல்லையா? அவ்வளவுக்குள்ள நெருக்கடி, அவ்வளவுக்குள்ள பிரச்சனை. வாலிபன் மத்தியில கல்யாணம் ஆகுது, கல்யாணமே கொஞ்ச காலகட்டத்திலே புறாவா இருக்கும், தலாக்கா இருக்கட்டும். ஏன்னா அந்த உள்ளத்துக்கு எதை கொடுக்கணுமோ கொடுக்கப்படல, மார்க் எதை கொடுக்கப்படும், அந்த ஈமான இறைச்சமும் கொடுக்கப்படல. அப்போ ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அதே சூழ்ச்சியில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அதே சூழ்ச்சி நம்ம சுத்தி அவ்வளவு சூழ்ச்சி இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கடந்து போறோம். இந்த சினிமா நீங்க ஊடாக பாத்தீங்கன்னா அங்க விதைக்கக்கூடிய அந்த தவறான விஷயங்கள், அது காதலா இருக்கட்டும், மத்த தவறான விஷயமா இருக்கட்டும், அது உள்ளத்துல போய் இந்த வாலிபர்கள் மத்தியில ஆழமா உள்ளத்துல பதியுது. அதை நம்ம என்ன பண்ணல, கவனிக்க மறந்துட்டோம். அப்ப நீங்க பின்பற்றுவீங்கன்னு சொன்னாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சொன்னாங்க, ஒருத்தர் பசியோடு இருக்கிறாங்க, குறிப்பிட்ட மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வச்சா எப்படி வருவாங்க? எல்லா பக்கத்துல வருவாங்க இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா இறுதி காலகட்டத்துல எல்லாரும் உங்க மேல பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உணவு உண்பர்கள் தங்களுக்கு தட்டின் பக்கம் அழைப்பது போல் ஒவ்வொரு திக்கிலிருந்தும் பிற சமுதாயம் உங்களை கொண்டிட ஒருவர் மற்றொரு அழைத்துக் கொள்வார்கள். எல்லா சமுதாய மக்களும் உங்க நோக்கி வருவாங்களா இறுதி காலகட்டத்துல? ஒரு சகாபாக்கள் கேட்கிறாங்க, சொல்றாங்க வந்து எண்ணிக்கையில கம்மியா இருக்குமா? நீங்க எண்ணிக்கையில நிறைய இருப்பீங்க, கடன் முறையில் இருப்பீங்க, ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது. அல்லாஹ் தடுத்த விஷயத்த, அல்லாவோட மார்க்க வரம்புகளை மீறி என்ன பண்ணிருப்போம், அவருக்குள்ள பாவத்திலையும் இருக்கும். உங்களுக்கு அந்த காலகட்டத்துல என்னன்னா மகன் நோய் மகன் சொன்னா உலக நோய் மிகச்சிரும், நீங்க மரணத்தை வெறுப்பீங்க, உலகத்தை நேசிப்பீங்க. இந்த உலகத்துக்காண்டி அல்லாவுடைய சட்ட திட்டங்களை, அல்லாவுடைய மார்க்கத்தை அற்புதத்துல அற்பமான விஷயத்தை தூக்கி போடுறோம், அல்லாவோட விதிச்ச வரம்புகளை மீறணும். எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் இதுக்காண்டி அழிஞ்சு போனாங்க. அல்லாவுடைய மார்க்க வரம்புகள் மிதிச்சுனாலும் அதாவது மீறினாதான் அழிஞ்சு போனாங்க. நீங்களும் மீறாதாங்க இவ்வளவு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. எங்க போனாலும் இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை, இழிவு, பல பிரச்சனைகள், பல சொல்லிட்டே நம்ம போனோம். நம்மளும் என்ன வழியை நம்ம முயற்சி பண்றோம்.
ஆனா உண்மையான ரப்ப நம்ம வணங்குறோம், எதுக்கு அல்லாவோட உதவி வரல? அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் எல்லா பிரச்சனையும் இருந்தது, ஆனா அல்லா பாதுகாத்தான், நபிமார்கள பாதுகாத்தான், நல்லடியாரோ அல்லா வந்து பாதுகாத்தான், குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை. ஆனா நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிற, என்ன செய்யறோம், எங்க போனாலும் ஏன் நமக்கு இந்த சூழல்னா, நம்ம அல்லாஹ் தடுத்த விஷயத்த, அல்லாவுடைய மார்க்க வரம்புகளை சர்வசாதாரணமா இந்த உலகத்துக்காண்டி அசால்ட்ட போறதுனாலையும், அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்யறதுனாலையும் அல்லாவோட உதவி வருது. அப்ப இந்த நிலைமைக்கு நீங்க ஆவீங்க, நீங்க எச்சரிக்கை அறிந்து கொள்ளும், தூதர் எச்சரிக்கை செஞ்சிருந்து கூட நம்ம என்ன பண்றோம், அதை பத்தி எந்த ஒரு தவறு இல்லை. இந்த இஸ்லாம் முழு உலகத்துக்கு பதினஞ்சு அப்படிதானே, ரோம் பாரஸ் தான் போச்சு, எந்த ஒரு ஆயுதமா கிடையாது. இப்படி சகாபா கிட்ட எந்த ஒரு ஆயுதம் டெக்னாலஜி வச்சுதான் போல, அவங்க அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டாங்க. அந்த இறையச்சம் அவங்க கட்டுப்பட்டதுனால அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நம்ம வந்து இந்த கல்வியை வச்சு, இந்த ஆட்சியை வச்சு, இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம எல்லாம் சரி பண்ணலாம் நினைக்கிறோம், ஒரு காலம் சரி பண்ண முடியும். நம்ம அல்லாஹ் இல்ல, அல்லாவுக்கு கட்டுப்படாத வரைக்கும், தூதருக்கு கீழ்ப்படாத வரைக்கும், அவங்களுடைய மார்க்க வரம்புகளை நம்ம பின்பற்றி நடக்காத வரைக்கும் எந்த ஒரு யாரால என்ன பண்ண முடியாது, எதுவும் சரி செய்ய முடியாது. அதான் இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது நம்ம சொல்ல வரல, நம்மளோட நம்பிக்கை முழுக்க முழுக்க இதன் பக்கமே இருக்குது. எப்படி இந்த ஆட்சியை கொண்டு, இந்த அதிகாரத்துல கொண்டு ஆட்சி எப்படி கொடுப்பான்? ஆட்சி பிடிக்கதான் இருந்தவர் வந்தாங்க, அது அவங்க நோக்கம் இல்லையே. நம்ம எல்லாம் கேட்கும், அவங்க வந்துடக்கூடாது, இவங்க வந்துடக்கூடாதுன்னு கேட்கிறோம். அல்ல யாருக்கு ஆட்சி கொடுப்பான்? அல்லாவை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம், நீங்க தான் மிக சிறந்த சமுதாயம், நன்மை ஏவி தீமை தடுக்கும் சொல்லி இருக்கிற நம்மளே அவ்வளவு அநியாயம் பண்ணிருந்தோம்னா அல்லாஹ் தகுதி எதிர்பார்ப்பானா இல்லையா? நான் முஸ்லீம் பேரை வச்சுட்டு அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு போய் பிராடு, பித்தலாட்டம், லஞ்சம், மோசடி, வட்டி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் எப்படி ஆட்சி கொடுப்போம்? எனக்கு புரியல. இப்ப என்ன கான்செப்ட் நம்ம பாக்குறோம், நம்ம அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்போம். அந்த மக்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க, அதெல்லாம் முழு உலகத்துக்கு இஸ்லாம் போச்சு. எந்த அதிகார படத்தை வச்சோ, ஆட்கள் படத்தை வச்சு என்ன பண்ணல, முழு உலகம் இஸ்லாத்துக்கு போல. அவங்க அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டாங்க, மார்க்க வரம்புல மதிச்சு நடனால அல்லாவோட உயிர் கிடைச்சு. அதோட எல்லா மக்களும் அல்லாவை பாதுகாக்கணும்னா நம்ம அல்லாவை கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களா மாறிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.